ஆமா, நீங்க பேசலாமா பேசலாமா? இந்த ஆ காப்பியத்தினுடைய தன்மையிலிருந்து அப்படியே ஆரம்பிங்க பேசுங்க. ஆரம்பிங்க ஐயா. முதல்ல இருந்தே பேசிருத்தா சார்? பேசுங்கம்மா, முதல்ல இருந்து பேசுங்க. பேசுங்கம்மா. சென்னை செந்தமிழ் மன்றமும் சூரிய தமிழ் தொலைக்காட்சியும் இணைந்து நடத்துகின்ற இந்த மணிமேகலை பன்னாட்டு கருத்தரங்கத்திற்கு என்னை உரையாற்ற அனுமதி அளித்த சென்னை செந்தமிழ் மன்றத்தை சார்ந்த முனைவர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைய வழியில் இணைந்துள்ள அனைவருக்கும் இருகரம் கூப்பி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மணிமேகலையில் எடுத்துக்கொண்ட காதை பாத்திரம் கொண்டு பிச்சை புக்க காதை. இதில் 86 அடிகள் உள்ளன. அமிழ்திற் சிறந்த மொழியாம் மடந்தை அணிமேகலையாம் மணிமேகலை என புகழப்பெற்ற காப்பியம் இந்த மணிமேகலை காப்பியம். பௌத்த சமயத்தின் உயரிய கோட்பாடுகளை விளக்கும் ஒப்புயர்வற்ற முதல் சமய காப்பியம். மொழியை சிதையாமல் காப்பதுதான் காப்பியம். சோழர் காலத்தில் தோன்றியது இந்த மணிமேகலை காப்பியம். காப்பியம் என்பது பேரிலக்கிய மாளிகை. காப்பியத்தின் உயிர் நாடி கதை சொல்லும் முறையில்தான் இருக்கின்றது. காப்பியம் என்றால் என்ன என்பதற்கு தண்டியலங்கார ஆசிரியர் மிக அழகாக இலக்கணம் கூறுகின்றார். பெருங்காப்பிய நிலை பேசும் காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் இவற்றினொன்று ஏற்புடைத்தாகி முன்வர வியன்று நாற்பொருள் பயக்கும் நடைதரித்தாகி தன்னிகர் இல்லா தலைவனை உடைத்தாய் மலைக்கடல் நாடு வளநகர் பருவம் இருசுடர் தோற்றம் என்று இணையவும் புனைந்து நன்மனம் புணர்தல் பொன்முடி கவிழ்தல் பூம்பொழில் நுகர்தல் புனல் விளையாடல் தேம்பிலி மதுக்களி சிறுவரை பெறுதல் புலவியில் புலத்தல் களவியில் கடத்தல் சந்தியில் தொடர்ந்து சருக்கம் இளம்பகம் பரிச்சேதம் என்னும் நெருங்கிய சுவையுடையது காப்பியம் என்று எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் தன்னிகரற்று இருக்க வேண்டும். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தன்மை உடையனவாக இருக்க வேண்டும். இங்கு மணிமேகலையை காப்பிய தலைவியாக்கி புதுமை புரட்சி செய்த காப்பியம் இந்த மணிமேகலை. ஐம்பெரும் காப்பியங்களுள் இரண்டாவதாக அமைந்த பெருங்காப்பியம். சிலம்புடன் இணைத்து இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுகின்றது. பசி ஒழிப்பு, சிறை ஒழிப்பு, பரத்தமை ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு என அம்மா, அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களாம்மா? மத்தவங்களுக்கு கேக்குதா? கிளாரிட்டியா இல்லைங்கய்யா. அம்மாவை கொஞ்சம் அந்த டவர் கிடைக்கிற இடத்துல உட்காந்து பேச சொல்லுங்கய்யா. சுத்தமா கேட்கல. கேட்கவே இல்ல. எனக்கு கேட்கலையோன்னு பார்த்தேன். கேட்கலங்கய்யா. நீங்க பேசுறது நல்லா கேக்குதுங்கய்யா, அம்மா பேசுறதுதான் கேட்கல. அம்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்களான்னு தெரியலையே, இல்ல வெளியே போயிட்டாங்களா? அவங்க வெளியில போயிட்டாங்க, டவர் கிடைக்கல உங்களுக்கு. வேற வந்துருவாங்கம்மா, வந்துருவாங்க. வந்துட்டேன் சார். வந்துட்டீங்களாம்மா? வந்துட்டேன் சார். அந்த காப்பியத்தினுடைய பெருமை எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமா ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆமா ஆமா, அங்க இருந்தே கேட்கல. சரி சார். அது ஏன் கட் ஆகுதுன்னு தெரியல. நல்லா வருது, அதுக்கப்புறம் கட் ஆயிடுது. சொல்ல தொடங்கட்டா சார்? அந்த அந்த விட்ட இடத்துல இருந்தே தொடங்குங்கம்மா. காப்பியத்தில் தலைமகனோ எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் தன்னிகரற்று இருக்க வேண்டும். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தன்மை உடையனவாக இருக்க வேண்டும். இங்கு மணிமேகலையை காப்பிய தலைவியாக்கி புதுமை புரட்சி செய்த காப்பியம் இந்த மணிமேகலை. ஐம்பெரும் காப்பியங்களுள் இரண்டாவதாக அமைந்த பெருங்காப்பியம். சிலம்புடன் இணைத்து இரட்டை காப்பியம் என புகழப்படுகின்றது. பசி ஒழிப்பு, சிறை ஒழிப்பு, பரத்தமை ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு என சமுதாய சீர்திருத்த களஞ்சியமாக இது திகழ்கின்றது. அன்பை போதிக்கின்றது, அறத்தை வலியுறுத்துகின்றது. கொந்தார் குழல் மணிமேகலை கொள்வது எங்கன் என சிவப்பிரகாசரால் பாராட்டப்பட்டது. கணிகை மகளை காப்பிய தலைவியாக்கி அவளுடைய பெயராலேயே மணிமேகலை என புகழப்பட்டது. அகவற் செயலால் ஆனது. பௌத்த நெறிகளை அறிந்து ஆசையை துறக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றது. வீடு பேறு அடைதல் தான் இந்த மணிமேகலை காப்பியத்துடைய கதைக்கரு. இதனுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார்.
சீத்தலை சாத்தனார் இயற்றினார், இளங்கோவடிகள் அவர் அருகிருந்து கேட்டார் என நூற்பதிகம் குறிப்பிடுகின்றது. இளங்கோவேந்தன் அருளிக்கேற்ப வளங்கெழு குல வாணிகன் சாத்தன் மாவன் தமிழ்த்திறம் மணிமேகலை துறவு ஆரைம்பாட்டினுள் அறைந்தனன் என்று இந்த மணிமேகலை காப்பியம் செப்புகின்றது. மணிமேகலை துறவு என்று இதற்கு வேறு ஒரு பெயரும் உண்டு. விலாவரை காதையில் தொடங்கி பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை வரை 30 காதைகளை உடையது இந்த மணிமேகலை காப்பியம். பௌத்த கொள்கைகளை வலியுறுத்துவதற்காக எழுந்தது. புத்தம், சங்கம், தர்மம் என கொள்கைகளை வலியுறுத்துகின்றது. இதனுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது 4286 அடிகளை உடையது. அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம், முதல் சமய காப்பியம், புரட்சி காப்பியம், குறிக்கோள் காப்பியம், சமயக்கலை சொல்லாக்க காப்பியம், கதைக்களஞ்சிய காப்பியம், பசு போற்றும் காப்பியம், பசிப்பினி மருத்துவ காப்பியம் என பொருள் அடிப்படையில் பல்வேறு பெயர்களை பெறுகின்றது. இதற்கு முதலில் உரை எழுதியவர் உவே சாமிநாத ஐயர். அவர்தான் இந்த நூலை பதிப்பித்தார். காப்பிய மாந்தர்களின் பண்பு நலன்களை விளக்குவதற்காகவும், உலக நீதிகளை எடுத்துக் கூறுவதற்காகவும், பாத்திரங்கள் கொண்ட கொள்கையை நிறைவேற்றுவதற்காகவும், கதை போக்கினை தெளிவுபடுத்துவதற்காகவும், மூலக்கதையின் திருப்பத்திற்கு வழி செய்வதற்காகவும் இந்த காப்பியத்திலே நிறைய கிளைக்கதைகள் இருக்கின்றன. அதாவது ஆதிரை கதை, ஆபுத்திரன் கதை, காயசண்டிகை கதை, மணிமேகலை கதை, உதயகுமரன் கதை என அமைந்துள்ளது. அறம்தான் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை. உலக உயிர்களுக்கெல்லாம் உணவு, உடை, உறையுள் இவற்றை கொடுத்து உதவுவதுதான் அறம். அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையும் அல்லது யாம் கண்டிலமால் என்று மணிமேகலை காப்பியம் குறிப்பிடுகின்றது. வள்ளுவரும் அறத்தினோங்கு இல்லை கேடு அதனை அறத்தினோங்கு ஆக்கம் இல்லை அதனை மரத்தினோங்கு இல்லை கேடு என்று குறிப்பிடுகின்றார். இதே வள்ளுவர் இன்னொரு இடத்தில் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக ஏற்றியான் என்று குறிப்பிடுகின்றார். பாரதியும் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறுகின்றார். உலகம் தழுவிய உன்னத நோக்கினை உலகிலேயே முதலில் அரை கூவிய காப்பியம் இந்த மணிமேகலை காப்பியம். ஆற்றா மாக்கள் அரும்பசி களைந்தோர் மேற்றே உலகின் மெய்நிகர் வாழ்க்கை மண்டினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பதே மணிமேகலை காப்பியத்தின் மைய கருத்து. பசிப்பிணியானது மக்களை எவ்வாறெல்லாம் ஆட்படுத்துகிறது, பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்படுத்துகிறது என்பதை சாத்தனார் அழகாக குறிப்பிடுகின்றார். பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்று கூறுவர். அது பசியானது என்னென்ன துன்பங்களுக்கெல்லாம் ஆட்படுத்துகிறது என்று கூறும்போது, குடிப்பிறப்பு அளிக்கும், விழுப்பம் கொள்ளும், பிடித்த கல்வி பெரும்புனை விடும், நான் அணி களையும், மான் எழில் சிதைக்கும், பூன் உடை மாதரை புறங்கடை நிறுத்தும், பசிப்பினி என்னும் பாவி என்று குறிப்பிடுகின்றார். பசியின் பெருமையை கொடுமையை சாத்தனார் பட்டியலிடுகின்றார். பசிப்பினி பாவி என்று பசியை குறிப்பிடுவதோடு மட்டும் நின்று விடாமல் அதற்கான தீர்வினையும் காப்பியத்தின் பல இடங்களிலே ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அல்ல குறையாத அமுது சுரபி என்னும் அச்சய பாத்திரத்தை தன் கைகளில் ஏந்தி கண் தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள், கால் முடமானவர்கள், பேணுணர் இல்லாதவர்கள் என பசியால் வருந்தக்கூடிய அனைவருக்கும் உணவளித்த செய்தியானது கூறப்படுகிறது. ராமலிங்க அடிகளார் அவர்கள் தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை, பசி இந்த 7 வகை துன்பங்களில் பசி துன்பமே தலையாய துன்பம் என்று குறிப்பிடுகின்றார். உலக நிலையாமை, உயிர்கொலை புரியாமை, உயிர்களுக்கு உணவளித்தல், ஆண் பெண் சமநிலை, குற்றம் புரிந்தோரிடம் பரிவு காட்டுதல், பத்தினித்தன்மை முதலிய அறங்கள் எல்லாம் இந்த மணிமேகலை காப்பியத்தில் வலியுறுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. எனக்கு கொடுக்கப்பட்ட காதை பாத்திரம் கொண்டு பிச்சை புக்க காதை. இதில் ஆபுத்திரனுடைய மறுபிறவி செய்திகள் தான் கூறப்பட்டுள்ளன. ஆபுத்திரனுடைய போன பிறவி செய்திகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? வாருங்கள் கதைக்கு செல்வோம். இந்த ஆபுத்திரனுடைய கதையின் வழி ஆசிரியர் மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் விதி கோட்பாட்டினை நமக்கு வலியுறுத்துகின்றார். அபஞ்சிகன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்தணன் இருக்கின்றான். அவனுடைய மனைவி சாலி, அவள் கற்பு நெறி தவறுகின்றாள். தன்னுடைய கணவனுக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்ற காரணத்தால் பாவம் நீங்குவதற்காக காசிக்கு சென்று கங்கையிலே புனித நீராடினால் பாவம் நீங்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா வடபகுதியிலிருந்து நிறைய பேர் தமிழகத்துக்கு வந்தனர். அவ்வாறு வரும் வேளையில் இந்த சாலியும் தமிழகத்துக்கு வாரா. அவ வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கருவுற்று இருக்கின்றாள்.
தமிழ்நாடு வருகின்றாள். அங்கிருந்து பாண்டிய நாட்டுக்கு வருகின்றாள். பாண்டிய நாட்டினுடைய கொற்கை பகுதிக்கு வருகின்றாள். அவ்வாறு பயணம் செய்யக்கூடிய வகையில் அந்த காட்டு பகுதியில ஒரு ஆண் குழந்தை அவளுக்கு பிறக்கின்றது. அவள் அந்த குழந்தையிடம் அந்த சாலிக்கு அன்பு அப்படிங்கிறது இல்லை, அரவணைக்கக்கூடிய திறன் இல்லை, பாதுகாக்கக்கூடிய திறன் இல்லை. எனவே அந்த குழந்தையை அந்த காட்டிலே விட்டு செல்கின்றாள். அந்த காட்டில் அப்போதுதான் கன்றை ஈன்ற பசு அந்த குழந்தையை 7 நாட்கள் வரை பால் கொடுத்து வளர்த்தது. அந்த சமயத்தில் பயணக்கோட்டிலிருந்து அப்பூதி என்ற ஒரு அந்தணன் தன்னுடைய மனைவியுடன் வருகின்றான். குழந்தையை தன்னுடைய ஊருக்கு எடுத்து சென்று வளர்த்து ஆபுத்திரன் என பெயரிடுகின்றான். அந்தணர்க்குரிய வேள்விகளை எல்லாம் அவனுக்கு கற்க வலியுறுத்துகின்றான். அவன் கல்வி கேள்விகளிலே வல்லவனாக இருக்கின்றான். அன்பு, அரவணைப்பு இவற்றை எல்லாம் செலுத்துகின்றான். ஆபுத்திரன் வளர்ந்து பெரியவனாகின்றான். இந்த சமயத்திலே பயணக்கோடு அப்படிங்கிற இடத்துல ஒரு பசு வேள்வி செய்வதற்காக கட்டி வைக்கப்பட்டிருக்காங்க. ஆபுத்திரன் அந்த வயனக்கோடு தெருவழியே செல்லும் போது அந்த பசு கட்டப்பட்டிருக்கின்றது. பசு கொலை செய்வது தவறு என அவன் எடுத்துரைக்கின்றான். அதனால் அந்த ஆபுத்திரன் ஊரிலிருந்து விரட்டப்படுகின்றான். பின்னர் அவன் தென்மதுரைக்கு செல்கின்றான். பிச்சை எடுத்து உணவு உண்கின்றான். அதனை பிறருக்கெல்லாம் கொடுத்து அவன் உண்டு வாழ்ந்து வருகின்றான். யாருக்கெல்லாம் கொடுத்தான் என்பதை சாத்தனார் அழகாக பட்டியலிடுகின்றார். காணார், கேளார், கால்முடப்பட்டோர், பேணுனர் இல்லோர், பிணி நடுக்குற்றோர் யாவரும் இங்கு வருக என பலருக்கும் கொடுத்து பின் எஞ்சி இருக்கின்ற உணவினை தான் உண்டு உயிர் வாழ்வு வந்தான். அப்போது ஒரு நாள் இரவில் ஒரு கோவிலில் படுத்திருந்தான். அப்போது அவன் படுத்திருந்த இடத்துல அந்த கோவில்ல சிந்தாதேவி என்ற ஒரு தெய்வமானது அவனுடைய கனவில் தோன்றி, நீ வருந்தாதே என்று தன் கையில் இருக்கின்ற பிச்சை பாத்திரம் ஒன்றை அவன் கையில் கொடுத்தது. நாடு வறண்டாலும் இவ்வோடானது வறுமையடையாது என்று கூறியது. அல்ல அல்ல குறையாத அந்த அமுத சுரபியை வழங்கியது. இதனை சாத்தனார் கூறும்போது, வாங்குனர் கையகம் வருந்த அல்லது தான் தொலைவில்லா தன்மையது என்று குறிப்பிடுகின்றார். இந்த அட்சய பாத்திரம் மகாபாரதத்தில் திரௌபதியால் பயன்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாத்திரத்தை கொண்டு அவன் பறவைகள், விலங்குகள், உலக உயிர்கள் எல்லாவற்றுக்கும் ஏற்படக்கூடிய அந்த பசியை நீக்குகின்றான். இந்த சமயத்தில் இந்திரன் ஒரு வயது முதிர்ந்த அந்தணர் வேடத்திலே வருகின்றான். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கூறுகின்றான். அதற்கு ஆபுத்திரன், வருந்தி வந்தோர் அரும்பசி களைந்து திருந்து முகம் காட்டும் என் தெய்வ கடிஞை நீ வணங்குகின்ற வடத்திற்கு ஈடாகாது என்று இந்திரனிடம் ஆபுத்திரன் கூறுகின்றான். உடனே இந்திரன் சூழ்ச்சி செய்கின்றான். அந்த நாட்டினை வனங்கொழிக்கக்கூடிய நாடாக, அதாவது செல்வ செழிப்பு மிக்க நாடாக மாற்றுகின்றான். 12 வருடங்கள் அந்த நாடானது செல்வ செழிப்பு மிக்க நாடாக மாறுகிறது. அமுத சுரபியானது பயனற்றதாக மாறிவிடுகிறது. உடனே ஆபுத்திரன் என்ன செய்யறதுன்னு தெரியாம மழையின்றி மக்கள் வாடக்கூடிய சாவக நாட்டுக்கு செல்கின்றான். அப்போது அவன் மரக்கலம் ஏறுகின்றான். காற்று வேகமாக வீசியது, கடல் கலங்கியது, கப்பல் பழுதானது. மணிவல்லவ தீவிலே கரை ஒதுங்கியது. மணிவல்லவ தீவில் ஒரு நாள் தங்கினான். மாலுமி இறங்கியவர்கள் அனைவரும் ஏறிவிட்டார்கள் என்று நினைத்து களத்தை செலுத்தினான். மணிவல்லவ தீவில் ஆபுத்திரன் மட்டும் தனியே இருக்கின்றான். அந்த மணிவல்லவ தீவில் மக்களே இல்லை. உடனே அவன் கூறுகின்றான், இங்கு வாழ்வோர் யாவரும் இன்மையின் மண்ணுயிர் ஓம்புதல் யானோ பெறேன். ஆண்டுக்கு ஒரு முறை தோன்றுக அருள் அறம் பூண்ட உயிர்களை பாதுகாக்கும் எவரேனும் உளரேனின் அவர் கை புகுக என்று கூறி தன்னிடம் உள்ள அந்த அட்சய பாத்திரத்தை கோமுகி அப்படிங்கிற பொய்கையில் வீசி எறிகின்றான். பிறகு அவன் உண்ணா நோன்பிருந்து அந்த ஆபுத்திரன் உயிர் துறந்தான். இதுவரை அந்த ஆபுத்திரனுடைய போன பிறவி கதையானது கொடுக்கப்பட்டுள்ளது. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாத்திரம் கொண்டு பிச்சை புக்க கதையில ஆபுத்திரனுடைய மறுபிறவி கதையானது கூறப்பட்டுள்ளது. இந்த ஆபுத்திரனை வளர்த்த பசுவானது தவளமலையில் மன்முகன் என்ற மாதவ முனிவனிடம் தோன்றி வளர்ந்தது. அது எத்தகைய தன்மை உடையது என்பதை ஆசிரியர் கூறுகின்றார். அதனுடைய கொம்பு, அதனுடைய குளம்பு எல்லாம் பொன்னால் ஆனது. இதை சாத்தனார் கூறும்போது, அந்நாள் அவனை ஓம்பிய நல்லா தன்னன் சாவக தவள மால்வரை மன்முகன் என்னும் முனி இடவையின் பொன்னின் கோட்டது பொன்குளம்பு உடையது தன்னலம் பிறர் தொழ தான் சென்று ஏத்தி ஈனா முன்னம் இன்னுயிர்க்கெல்லாம்
தான் முளை சுரந்து தான்பால் ஊட்டலும் என்று குறிப்பிடுகின்றார். இங்கு மன்முக முனிவனை பற்றி ஆசிரியர் கூறும்போது, மன்முக முனிவன் தன்னுடைய தவத்தினால் 3 காலங்களையும் தெளிவுற அறிந்திருந்தான். அவன் அறிந்திருந்த காரணத்தினால் பசுவின் வயிற்றில் உயிர் காக்கும் அரசன் தோன்றுவான் என்பதை மன்முக முனிவன் அறிந்திருந்தான். அவன் பிறந்தவுடன் அங்கே மலை வளம் செழிக்கும், மண்ணுயிர்களை எல்லாம் பாதுகாப்பான். அவன் பொன்மயமான புற ஓட்டினை உடைய முட்டையினுள்ளே தோன்றுவான். அவன் 3 காலங்களையும் நன்கு உணர்ந்திருந்தான் என்று கூறுகின்றார். இதனை சாத்தனார் கூறும்போது, ஆங்க முனிவன் அதன் வயிற்றகத்து மலைவளம் சிறப்பவும் மண்ணுயிர் ஓம்பவும் உயிர் காவல் காக்கும் ஒருவன் தோன்றுவான். குடர்தொடர் மாலை பூண்டான் நல்லன் அடற்பொன் முட்டை அகவையினான் என்று குறிப்பிடுகின்றார். இந்த மணிவல்லவ தீவிலே உயிர் நீத்த அந்த ஆபுத்திரன் சாவக நாட்டில் பசுவினுடைய வயிற்றில் உதிக்கின்றான். புத்தன் தோன்றிய அந்த விசாக நட்சத்திரத்தோடு கூடிய நிறைமதி நாளில் அவன் பிறக்கின்றான். இந்த மணிவல்லவ தீவு எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலங்கையில இருக்கு. இலங்கையினுடைய வட பகுதியில இருக்கு. இதுதான் நயினார் தீவு அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுகின்றது. இதனை சாத்தனார் கூறும்போது, ஆங்கு வயிற்று அமக்களம் உவப்ப தீங்கனி நாவல் ஓங்கும் அத்தீவினுக்கு ஒருதான் ஆகி உலகு ஒளி தோன்றினன் பெரியோன் பிறந்த பெற்றியை நீக்க இருது இளவேனில் எரிகதிர் இடவத்து மீனத்து இடைநிலை மீனத்து அகவையின் போதி தலைவனோடு பொருந்திய பொழுது என்று குறிப்பிடுகின்றார். இதுகாரும் சாவக நாட்டில் மழை பெய்யாமல் இருந்தது. புண்ணிய தூய நீர் மலையோடு சேர்ந்து பெய்தது. இதனை சாத்தனார் கூறும்போது, மன்னகமெல்லாம் மாறி இன்றியும் புண்ணிய நன்னீர் போதொடு சொரிந்தது போதி மாதவன் பூமியில் தோன்றும் காலமந்தியும் கண்டன இதன் பெற சக்கரவாள கோட்டம் வாழும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். சக்கரவாள கோட்டத்தில் உள்ள யாவரும் இந்த மழை பெய்ததை பார்த்து வியந்தனர், உலக அரவியை அடைந்தனர். அந்த நேரத்தில் கந்திர்பாவையானது தோன்றியது. மணிவல்லவ தீவில் 6 உயிரை நீத்த அந்த ஆபுத்திரனுடைய வரலாறு, அந்த ஆபுத்திரன் சாவக நாட்டில் உதித்தான். அவனுடைய வரலாற்றை அரமண அடிகள் அறியும் என்று கூறியது. பின் சாவக நாட்டு அரசன் பூமி சந்திரன் மன்முக முனிவனுடைய அடிகளை வணங்கினான். உன்னுடைய தவத்தால் நான் மக்கட்பேர் உடையவன் அல்லன், உன்னுடைய தவத்தால் ஒரு குழந்தையை பெற்றேன். புண்ணியராசன் அப்படிங்கிற பெயர்ல ஆபுத்திரன் வளர்ந்து வருகின்றான். இந்திரன் அவிநுகர்ச்சி இல்லாதவன், சோழ மன்னன் அருள் இல்லாதவன், காவிரியில் நீர் பெருகி உலக உயிர்களை எல்லாம் பாதுகாக்கின்றது. புகார் நகர மக்கள் வறுமையால் வாடுகின்றனர். அரவணடிகள் மணிமேகலைக்கு ஆபுத்திரனுடைய வரலாற்றை கூறியதோடு மட்டுமல்லாமல் அமுத சுரபியை பயன்படுத்தாமல் இருப்பது தவறு என்று கூறுகின்றார். பசிப்பிணியை நீக்கும் அறமானது இடைவிடாமல் செய்யப்பட வேண்டும் என்பதை இது உணர்த்துகின்றது. பசியை போக்கும் அறத்தினை மேற்கொண்ட பிறகே மணிமேகலை காப்பிய தலைவியாக உயர்வு பெறுகின்றாள். இந்த அமுத சுரபியானது 6 உயிர் மருந்து, ஐய கடிஞை, உயிர் மருந்து, தெய்வ பாத்திரம், வனங்குரு பாத்திரம், விஞ்ஞை பாத்திரம் என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. அமுத சுரபியை பெற்ற மணிமேகலை மாதவி வரலாறு, சுதமதி வரலாறு, ஆபுத்திரன் வரலாறு, அவன் அமுத சுரபியை பெற்ற வரலாறு இவற்றையெல்லாம் கூறி அவன் அமுத சுரபியை உடனே பயன்படுத்த வேண்டும் என்று அரவண அடிகள் கூறியதை கேட்ட மணிமேகலை தன் தாயாக்கிய மாதவி சுதமதியை வணங்கி அரவண அடிகளை தொழுது பிக்குனி கோலம் பூணுகின்றாள். அதாவது துறவி கோலம் பூணுகின்றாள். துறவி கோலம் பூண்டு அவள் தெருவில் வருகின்றார். இதனை சாத்தனார் கூறும்போது, மாதவன் உரைத்தலும் மணிமேகலைத்தான் தாயர் தம்மொடு தாழ்ந்து பல ஏத்தி கை கொண்டெடுத்த கடவுள் கடிஞையோடு பிக்கினி கோலத்து பெருந்தெரு அடைதலும் என்று குறிப்பிடுகின்றார். அவள் மணிமேகலை அந்த தெருவில் வரும்போது அந்த தெருவில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்பதை சாத்தனார் அழகாக சித்தரிக்கின்றார். அதில் அந்த தெருவிலே அறிவில்லாத ஊர்ச்சிறுவர்கள் இருக்கிறார்கள், காமநோயால் வாடக்கூடிய காமுகர்கள் இருக்கிறார்கள், பரதவர் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஆராவாரித்து மணிமேகலையை சூழ்ந்து கொண்டனர். இந்த காட்சி எத்தகைய நிலையில் உள்ளது என்பதை ஆசிரியர் ஊமை நயம்பட கூறுகின்றார். உஜ்ஜயினியில் நடந்த நிகழ்ச்சியை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். கோசம்பி நாட்டு அரசனான உதயணனை உஜ்ஜயினி மன்னனான பிரச்சோதனன் என்பவன் சிறைபிடிக்கின்றான்.
உதயணனை விடுவிப்பதற்காக யூகி என்பவன் வேற்றூர் கொண்டு செல்கின்றான். அப்போது உஜ்ஜயினி மக்கள் எவ்வாறு துன்பமுற்றார்களோ, அப்போது அந்த உஜ்ஜயினி மக்கள் எந்நிலையில் இருந்தார்களோ அதை போல மணிமேகலை பிக்குனி கோலம் கொண்டு பிச்சை பாத்திரம் ஏந்திய நிலையானது இத்தன்மை உடையது என ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இதனை உஞ்சையில் தோன்றிய யூகி அந்தணன் உருவுக்கு ஒவ்வா உருநோய் கண்டு பரிவுறு மாக்களின் தாம்பரி வெய்தி உதயகுமரன் உளம் கொண்டளித்த மதுமலர் குழலால் வந்து தோன்றி பிச்சை பாத்திரம் கையில் ஏந்தியது பிப்பியம் என்றே சிந்தை நோய்குற பத்தினி பெண்டர் பண்புடன் இடும் பிச்சை ஏற்றல் பெருந்தகைவு உடையதென என சாத்தனார் குறிப்பிடுகின்றார். அந்த புகார் நகர மக்கள் வருத்தம் அடைந்ததாக சாத்தனார் குறிப்பிட்டிருக்கின்றார். மணிமேகலை உள்ளம் நிறைந்த உவகையுடனும் பத்தினி பெண்டியர் பண்புடனும் இடும் பிச்சையை முதலில் ஏற்றலை சாலவும் தகுதியுடையது என எண்ணி ஆதிரையனுடைய கையால் பிச்சை பெற விரும்புகின்றார். இந்த ஆதிரையை பற்றி சாத்தனார் கூறும்போது கூறுகின்றார், பொய்கையிலே நிறைய தாமரை மலர்கள் பூத்திருக்கின்றது. அதில் ஓங்கி உயர்ந்து காணப்படுகிறது. அதில் ஒரு மலர் மட்டும் ஈடு இணையற்று ஓங்கி வளர்ந்துள்ளது என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஆதிரையினுடைய சிறப்பை பற்றி கூறும்போது, மலையை பெய்ய செய்யக்கூடிய வேண்டும் பொழுது மலையை செய்யக்கூடிய கற்பினை உடையவள் இந்த ஆதிரை என்று குறிப்பிடுகின்றார். அதாவது வள்ளுவர் குறிப்பிடுவார், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதலுவான் பெய்யென பெய்யும் மலை. இத்தகைய தன்மை உடையவள் அந்த ஆதிரை. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தனிச்சிறப்பு உடையவள் இந்த ஆதிரை. தெய்வ கற்பினை உடையவள் இந்த ஆதிரை. அவளுடைய வீடுதான் இது. ஆதிரையினுடைய வீட்டில் நீ புக வேண்டும் என மணிமேகலையிடம் காயசண்டிகை கூறுகின்றாள். ஆதிரை நல்லால் அவள் மனை இம்மனை, நீ புக வேண்டும் நேரிலை என்றாள். இந்த ஆதிரை யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவள் வணிகர் குலத்தில் சேர்ந்தவள், கற்புக்கரசியாக இருப்பவள், வாரி வாரி வழங்கக்கூடிய உள்ளம் உடையவள், அறவோர் கழித்தல் அந்தனர் ஓம்பல், அறவோரை வழிப்படுத்துதல், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பாதுகாத்தல் போன்ற இல்லற கடுமையெல்லாம் செய்யக்கூடியவள் இந்த ஆதிரை. அவளுடைய கணவன் சாதுவன். அவன் பரத்தையிடம் கொண்ட நட்புறவினால் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்தான். பிறகு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பதற்கேற்ப இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்க வேண்டும் என எண்ணி வாணிபம் செய்ய விரும்புகின்றான். கப்பலில் செல்கின்றான். அப்போது அந்த கப்பலானது கவிழ்ந்தது. கப்பலில் பயணம் செய்த நிறைய பேர் இறந்து விட்டனர். இந்த செய்தியானது ஆதிரைக்கு தெரிகின்றது. ஆதிரை தன்னுடைய கணவனும் இறந்து விட்டான் என நினைத்து ஊரில் உள்ள மக்களை எல்லாம் நோக்கி, கணவன் ஊரீரோ ஒல்லல் ஈமம் தாரீரோ என்று கேட்கின்றாள். அந்த காலகட்டத்திலே கணவன் இறந்து விட்டால் மனைவி உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம் இருந்தது என்பதை சாத்தனார் கூறுகின்றார். ஆதிரை நெருப்பில் புகுகின்றாள். நெருப்பானது அவளை ஒன்றுமே செய்யவில்லை. அவள் உடனே கூறுகின்றாள், தீயும் கொல்லா தீவினையாட்டியே யாது செய்கேன் என வருந்துகின்றாள். அந்த சமயத்திலே ஒரு அசிரீரியானது கேட்கின்றது, உன்னுடைய கணவன் சாகவில்லை, அவன் நக்கசாரணர் நாகர்கள் வாழக்கூடிய இடத்திலே இருக்கின்றான், நாகர்களுடன் நயம்பட பேசி நாகர்களுக்கு உறவினராக இருக்கின்றான் என்று அசிரீரி கேட்கின்றது. அவன் சந்திரதத்தன் என்ற வணிகனுடைய கப்பலிலே வருவான். பிறகு ஆதிரை அந்த அசிரீரியை கேட்ட பிறகு மகிழ்ச்சி அடைகின்றாள். ஆசிரியர் காயசண்டிகையை பற்றியும் குறிப்பிடுகின்றார். காயசண்டிகை காஞ்சனாபுரம் என்ற நகரில் உள்ளவர். விஞ்சாதரன் என்பவனுடைய மகள்தான் இந்த காயசண்டிகை. இவள் கணவனுடன் பொதியை மலையை காண வருகின்றாள். வரும் வழியிலே ஆற்றங்கரையிலே விருச்சிக முனிவன் ஒரு தேக்கிளையில் நாவற்கனியை வைத்து விட்டு செல்கின்றான். இவர் ஆற்றங்கரையில் நீராட செல்கின்றாள். இயற்கை காட்சிகளையெல்லாம் கண்டுகளிக்கின்றாள். அந்த சமயத்திலே அந்த நாவற்கனியை தெரியாமல் அவள் சிதைத்து விடுகின்றாள். உடனே விருச்சிக முனிவன், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நான் இந்த கனியை உண்பேன், அதுவரை நீ யானை தீ என்னும் பசி நோயால் துன்புறுவாய் என்று குறிப்பிடுகின்றார். 12 ஆண்டுகள் கழித்து நான் உண்ணும் போதுதான் உனக்கு பசி நோயானது நீங்கும், நீ வான் வழியே செல்லக்கூடிய மந்திரத்தை மறப்பாய் என்று குறிப்பிடுகின்றான். காயசண்டிகையினுடைய கணவன் காஞ்சனன் அவளுடைய யானை தீ அப்படின்ற நோயானது நீங்குவதற்காக நிறைய பழங்கள், காய்கள், கனிகள் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கின்றான். எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த காயசண்டிகையினுடைய பசியானது தீரவே இல்லை. உடனே அந்த காஞ்சனன் என்ன செய்கின்றான், இந்த காயசண்டிகையை காவிரிப்பூம்பட்டினத்தில் விட்டு செல்கின்றான்.
வருடத்திற்கு ஒருமுறை இந்திர விழா நடக்கும். அப்போது காஞ்சனன் காயசண்டிகையை காண வருகின்றான். காவிரிப்பூம்பட்டினத்தில் இருக்கும்போதுதான் இந்த மணிமேகலையை பார்க்கின்றார். அவளிடம் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபி இருப்பதை அறிகின்றாள். அமுத சுரபியுடைய உணவை உண்ட பிறகு யானை தீ என்ற நோயானது நீங்கியது. அவள் ஆதிரையை பற்றி அந்த காயசண்டிகை கூறுகின்றாள். அவளிடம் பிச்சை பெற வேண்டியதனுடைய அவசியத்தையும் எடுத்து கூறுகின்றாள். அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியில் உள்ள உணவினை உண்ட பிறகு அவளுக்கு யானை தீ என்றும் நோயானது நீங்கியது. பின் அவள் தன் கணவனுடன் விந்தைய மலையில் வழியே செல்லும் போது விந்தா கடிகை அப்படிங்கிற பூதமானது அவளை விழுங்கி விடுகின்றது. அவளும் இறந்து விடுகின்றாள். வித்யாதர உலகத்தை சார்ந்த காயசண்டிகையுடைய கணவன் காஞ்சனன் போன்ற வானுலக வாசிகளை எல்லாம் இந்த புவியில் உள்ள கதை மாந்தரோடு உலவ விட்டுள்ளார் இந்த மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். வடதிசையிலே விஞ்ஞையர் உலகம் இருக்கின்றது என்பதை நம் கண்முன் கொண்டு வந்து நிலைநிறுத்துகின்றார். இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார். எனவே தர்மம்தான் சிறந்தது என்று தானம் செய்வதனுடைய இன்றியமையாமையை இந்த காப்பியம் வலியுறுத்துகின்றது. மணிமேகலையை தொடர்ந்து நாயன்மார்களும் அப்பரும் திருஞான சம்பந்தரும் பசிப்பிணியை போக்க இறைவனிடம் பொற்காசு பெற்று உணவு வழங்கினர். இந்த நாயன்மார்களை தொடர்ந்து வடலூரில் வள்ளலார் சத்திய தர்மசாலையை அமைத்து பசித்திருப்போருக்கு உணவு வழங்க அடுப்பேற்றினார். அன்று தொடங்கப்பட்ட அடுப்பானது இன்றும் அணையாமல் எரிந்து மக்களுக்கு பசிப்பிணி தீர்க்கும் மருந்தாக இன்றும் உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சீரடி சாய்பாபா 4 வீடுகளில் பெற்று வந்த உணவை தானும் உண்டு விலங்கு பறவை மனிதர்களுக்கெல்லாம் வாரி வழங்கி வாழ்ந்து வந்தார். அவர் கொடுக்கக்கூடிய உணவானது அட்சய பாத்திரம் போல் கொடுக்க கொடுக்க குறையாமல் பெருகி வந்தது. இன்றும் சாய்பாபா கோயில்களில் உணவு குறைவில்லாமல் வழங்கப்பட்டு வருகின்றது. யாவர்க்குமாம் ஒரு பிடி சோறு என்ற திருமந்திர வாக்கிற்கு இணங்க பசிப்பிணிக்கு மருந்தான இந்த உணவானது கோவில் திருவிழாக்களில் மக்களுக்கு அன்னதானம் அப்படிங்கிற பெயர்ல உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. பாரத நாட்டினுடைய மரபானது போற்றப்பட வேண்டும். உணவு ஒன்றுதான் நாம் போதும் என்று சொல்லக்கூடிய வகையிலே நிறைவை தரக்கூடியதாக நமக்கு இருக்கின்றது. உணவு வழங்கும் போது பெறுபவர் முகம் மலர வேண்டும். கருணை என்பது அவரவர் உள்ளத்திலிருந்து இல்லத்திலிருந்து தொடங்க வேண்டும். அதுதான் இன்றைய தேவை என்பதை மணிமேகலை காப்பியம் நமக்கு வலியுறுத்துகின்றது. சுதமதி, ஆபுத்திரன், மணிமேகலை, உதயகுமரன் கதை என மறுபிறவி பற்றிய கதைகளை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் வாய்க்கும் இடங்களிலெல்லாம் கூறியிருக்கின்றார். கிளை கதைகள் என்பது மேலும் மேலும் மீள் ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடியதாக இந்த காப்பியத்திலே அமைந்திருக்கின்றது. தேவர் உலகத்தில் உள்ள இந்திரன் அருளற்றவன், அறநெறி தவறாதவன். சோழ மன்னன் அருளற்றவன். பார்க்கடலில் உள்ள அமிர்தத்தினை தேவர்கள் உண்டு கழித்து மிகுதியை பயன்படுத்தாது வைத்தற் போல அமுத சுரபியை பயன்படுத்தாமல் இருப்பது தகுதி உடையதாகாது என வைதீக புராணத்தையே கேள்விக்கு உள்ளாக்குவதாக இந்த காதையில் ஆசிரியர் கூறியிருக்கின்றார். மனித குலத்தின் தீர்க்க முடியாத சிக்கல்களில் பசியும் சாவும் மிக இன்றியமையாதது. இவற்றை எதிர்கொள்வதற்காக இந்த மனித சமுதாயமானது தொடர்ந்து போராடி கொண்டே வருகின்றது. பசிப்பினி தீர்த்தலின் வெளிப்பாடாகத்தான் புராணங்கள், தேவாமிர்தம், கற்பக விருட்சம், காமதேனு, அமுத சுரபி ஆகியவை வருகின்றன. இந்த மனித உயிர் என்பது நிலையானதல்ல. அதை நம்பி பயணம் செய்வது என்பது நமக்கு ஏமாற்றத்தை தான் உண்டாக்கும். எனவே அறம் செய்தலே இறுதி வரை துணை நிற்கும் என்ற சிந்தனையை சீத்தலை சாத்தனார் இந்த மணிமேகலை காப்பியத்தின் வழி நமக்கு எடுத்து கூறுகின்றார். பாரகம் அடங்கலும் பசிப்பினி நீங்க வேண்டும் என்பது இந்த காப்பியத்தினுடைய அடிப்படை. பசிப்பினி நீங்க வேண்டும் என்பதே இந்த காப்பியத்தின் அடிப்படை. பண்பினை அடக்கும் கருவியே பாத்திர படைக்கும். இந்த கதையில் பஞ்சதந்திர கதைகள் கூறுவதை போல் ஆசிரியர் பாத்திரங்கள் வழி கதைகளை கூறியிருக்கின்றார். கிளை கதைகளை இக்கதையில் ஆசிரியர் ஒரு உத்தியாக கையாண்டுள்ளார். கிளை கதைகள் என்பது மேலும்
கிளை கதைகள் என்பது மேலும் மேலும் மீளாய்வுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். மனிதனுடைய சிந்தனை, சொல், செயல் இந்த மூன்றுமே தொடர்புடையது. மனிதன் நாம் நல்ல சிந்தனையை மனதில் நினைத்து மனித நேயத்துடன் வாழ்வோமேயானால் அல்ல அல்ல குறையாத இந்த அமுத சுரபி போல நம்முடைய நல்ல சிந்தனையானது நல்ல சொல்லாகவும் நல்ல செயலாகவும் வெளிப்படும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த இந்த சென்னை செந்தமிழ் மன்றத்தை சார்ந்த முனைவர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணைய வழியில் இதுகாரும் என்னுடைய உரையை கேட்ட அத்துணை பேருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா மிக்க நன்றி. நன்றி. சில தடங்கள் வந்தாலும் அப்புறம் கடைசியில அதையெல்லாம் சரி செய்து ரொம்ப அற்புதமா வந்தது. தாங்கள் இன்னைக்கு உரிய கருத்தை மட்டும் பேசாம 13வது காதையிலிருந்து ஆதிரை அது ஆபுத்திரன் திறம் அறிவித்த காதையில தொடங்கி நமக்கு ஆதிரை பிச்சையிட்ட காதை அது வரலாம். அந்த கதையை அப்படியே கொண்டு ஏறக்குறைய நம்ம பார்க்கும்போது ஒரு 4 காதையுடைய பொருளை ரொம்ப அழகா தொகுத்து சொல்லி இருக்கிறீங்க. சான்றோர் பெருமக்களே, வாருங்கள் கலந்துரையாடுவோம். நேரம் 15 நிமிடம் தாராளமாக இருக்கிறது. கலந்துரையாடவும். அதற்கு முன்னால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் அம்மையார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அம்மா, திரௌபதி பயன்படுத்தினாங்க அமுத சுரபின்னு சொன்னீங்க இல்லையா? அது எந்த இடத்துல இருக்கு? அது குறிப்பு எதுனா தர முடியுமாம்மா? பார்த்து சொல்றேன் ஐயா, நான் எழுதியிருந்தேன். அதுதான். சரிங்கம்மா, நீங்க கதாபாத்திரத்துல சொல்லுங்க. பார்த்து சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி. வாருங்கள் இந்த அட்சய பாத்திரம் கலந்துரையாடுவோம். மகாபாரதத்துல திரௌபதியால பயன்படுத்தப்பட்டுள்ளது எந்த இடம், நான் பார்த்து சொல்றேங்க. சரிங்கம்மா, சரி. வணக்கம்மாமா. ரமேஷ் ஐயா சொல்றது போல பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 4 கதையை அவர் இங்க எடுத்துக்கும் போது கதை தொடர்ச்சி நல்லா இருக்கு. கதை தொடர்ச்சி நம்மளுக்கு அருமையா இருந்தது. நல்லா தொகுத்து நல்லா சொன்னாங்க. எனக்கு ரமேஷ் ஐயா சொன்ன மாதிரி அந்த சந்தேகம் வந்தது. மகாபாரதத்துல அவங்க சொன்னது என்ன எனக்கும் புதுமையா இருந்தது அந்த செய்தி. நீங்க கேட்டபோதுங்க ஐயா, அவங்க சொல்லும் போது கொஞ்சம் நம்ம தெளிவடைஞ்சுக்கலாம். எனக்கும் தெரியல மகாபாரதத்துல இன்னைக்கு அம்மா சொல்லும்போது தான் எனக்கும் அந்த கருத்து புதுமையான கருத்தா இருந்தது. நல்லா தொகுத்து அழகா நல்லா சொன்னாங்க. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. இந்த உணவு கொடுக்கிற விஷயம் சொன்னீங்களா, திருஞான சம்பந்த சமயக்குறவர் 4 பத்தி சொல்லிட்டு, வள்ளலார் பத்தி சொல்லிட்டு, இப்ப இருக்கிற சீரடி சாய்பாபா அது வரலும் நீங்க சொல்லியிருக்கீங்கம்மா. அப்ப நம்ம எல்லாருமே அந்த பௌத்தர்கள் வித்திட்ட அந்த அறக்கோட்பாடு, எல்லா உயிருக்கும் உணவிட வேண்டும் அந்த கொள்கையை பௌத்தர்கள் பரப்புனது வழியா வந்திருக்குன்னு சொல்ல வரீங்களாமா? ஆமா, அவங்க பௌத்தர்கள் வழிதான் இப்போ தொடர்ந்து எல்லாரும் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குமா, அப்படிப்பட்ட அந்த பௌத்தம் எல்லா விதத்திலயுமே நல்ல விதமா சொல்லியிருக்கும் பட்சத்துல அப்புறம் ஏமா அது நான் சும்மா ஒரு பொதுவாதான் கேக்குறேன், அது விவாதத்துக்கு இல்ல, வளர்ச்சி அடையல, மக்கள் மத்தியில அது கொண்டு போய் சேர்க்க முடியல, அதை மக்கள் பின்பற்றல, ஏன் அது ஏதாவது நூல்ல ஏதாவது இருக்குதா, மற்ற நூல்கள்ல? பொதுவா நம்ம எல்லா சமயத்திலும் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறது நம்ம மரபு, அப்படித்தானே? ஆமாம்மா. அப்படி ஏற்றுக்கொண்டதுதான் இது அப்படின்னு நான் கருதுறேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிம்மா. நல்லா ஒரு சிறப்பா ஆர்வத்தோட ஐயா சொல்றது மாதிரி நீங்க தொடர்ந்து நம்ம சென்னை செந்தமிழ் மன்றத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா. நன்றி. நன்றிம்மா. அனைவரும் பேசலாம். ஐயா ஆலைவர்மன் ஐயா, பேசுங்க ஐயா.
எல்லாருமே பேசலாம். அப்படி இல்லைன்னா நானும் தொடர்ந்து பேச வேண்டியதா இருக்கும். அதனாலதான் எல்லாரும் பேசினா நல்லா இருக்குமேன்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்கம்மா. அம்மையார் வந்து ரொம்ப அற்புதமா இன்றைக்கு நிகழ்வ ரொம்ப அற்புதமா அந்த கதை தொடர்ச்சிய ரொம்ப அற்புதமா சொல்லி, அது 3 கதை இருந்தாலும் சரி, 4 கதையாக இருந்தாலும் சரி, இந்த ஆபுத்திரன் என்றது வந்து நம்ம எல்லாருமே இதுவரையிலும் ஒரு 3, 4 நாளா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆபுத்திரனுடைய வரலாறு தொடக்கத்துல இருந்து அது கடைசியா முடியிற வரலும் வந்து அம்மையார் வந்து ரொம்ப அற்புதமா சொல்லி நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. பொருள் அப்படின்னு சொல்லும்போது பாத்திரம் கொண்டு பிச்சை பூக்க காதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிச்சு வச்சா ஒரே நிமிஷம். அரவணடிகளே சொல்லுகிற அந்த செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி அரவணடிகள் சொல்லுகிற அந்த செய்தியில ரொம்ப முக்கியமா நம்ம வந்து அம்மா சரியாம்மா அரவணடிகள் தான் சொல்றாங்க. அதுக்குள்ள எதுனா மாத்திர போறேன். ஆமா ஆமாய்யா. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. இதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னு பார்க்கும்போது பசுவின் மறுபிறப்பு பேசப்படுகிறது. நாம 13வது காதையில அம்மையார் வந்து ரொம்ப அற்புதமா அதையெல்லாம் சுட்டி காட்டினார்கள். பசு வந்து எப்படி ஆபுத்திரனை பாதுகாத்தது. சாலி என்பவள் குழந்தை இன்று இன்றைக்கு பல்வேறு செய்திகள் நமக்கு வருவதைப் போல கொஞ்ச நாளா அந்த செய்தி இல்ல. ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிறைய குழந்தைகள் அப்படியே அனாதையாக விட்டு விட்டு செல்லுகின்ற அந்த தன்மை உண்டு. அது நிறைய செய்திகள் நம்ம செய்தி வாயிலாக தெரிஞ்சிருக்கிறோம். அதை கேட்கும் போதெல்லாம் மனசு பதபதைக்கும். அப்படி அந்த நிலையில தான் சாலி என்பவளும் தான் ஈன்ற குழந்தையை விட்டுவிட்டு செல்லுகிறாள். அப்படி விட்டுவிட்டு செல்லுகின்ற அந்த குழந்தையை ரொம்ப அழகா அந்த பசுவானது கருணை கொண்டு பாதுகாக்கிறது. அது போய் தன்னுடைய கன்றை நாவால் நக்குவதைப் போல ஈன்ற கன்றை நக்குவது அதனுடைய இயல்பு. ஆனால் இங்கே ஒரு குழந்தை இருக்கிறது. இந்த குழந்தையையும் தன் நாவால் நக்கி அந்த குழந்தையை ஆசுவாசப்படுத்தி அதற்கு பாலூட்டி பசியாற்றி 7 நாட்கள் அந்த குழந்தையை பாதுகாப்பதை நாம் பார்க்கிறோம். அத ரொம்ப அழகாகவும் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இங்க அந்த பசுவினுடைய வரலாறு முதலில் பேசப்படுகிறது அப்படின்றதுதான் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஏதோ பசு வந்தது, அதுல ஒரே ஒரு செய்தி தான் இருக்கும். பசு வந்தது, அந்த பசு 7 நாள் அந்த குழந்தையை காப்பாற்றியது, பாதுகாத்தது. அது மட்டும் செய்தி. அதுக்கு அடுத்தது வரவங்க அந்த குழந்தைய எடுத்துட்டு போறாங்க, அவனுடைய மகனாக வளர்க்குறாங்க. அந்த செய்தி எல்லாம் பார்க்கிறோம். இப்படி அந்த பசுவினுடைய தன்மையை இங்க சொல்லும்போது, தன்னலம் பிறர் நலம் தொழ தான் சென்று எய்தி ஈனாமுன்னும் இன்னுயிர்க்கு எல்லாம். ரொம்ப அற்புதமான செய்தியை சொல்லுகிறார்கள். தான்முலை சுரந்து தன்பால் ஊட்டலும் 3 காலமும் தோன்ற நன்கு உணர்ந்த ஆன்ற முனிவன் அதன் வயிற்றகத்து மணிவளம் சுரப்பவும் மண்ணுயிர் ஓம்பவும் உயிர் காவலன் வந்து ஒருவன் தோன்றும் அப்படின்னு சொல்லுகிற அந்த செய்தியை பார்க்கிறோம். இந்த பசுவினுடைய தன்மை என்னன்னு பார்த்தா, தான் கன்றை ஈனாமலே ஈனும் முன்னரே என்ன செய்கிறது, பாலை சுரந்து இந்த உலக உயிர்களை காப்பது போல உயிர்களை காத்து வருகிறது. ஈனாம் உண்ணும் இன்னுயிர்க்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை ரொம்ப அழகாக பார்க்கிறோம். அந்த முனிவர், அது முனிவர் சொல்லும் போது மண்முக முனிவரின் வாக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த செய்தியை பார்க்கிறோம். ரொம்ப அழகாக அவரும் சொல்றார். அந்த பசுவை பார்த்த உடனே இந்த பசுவினுடைய வயிற்றில் இந்த உலக உயிர்கள் நன்மை அடையும் பொருட்டு ஒரு அருளாளன் தோன்ற போகிறான் அப்படின்ற அந்த செய்தியை அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்றாரு. மழை வளம் சுரப்பவும் மண்ணுயிர் ஓம்பவும் உயிர் காவலன்
வந்து ஒருவன் தோன்றும் அப்படின்னு குறிப்பிடுகிற அந்த இடங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அதோடு நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னும் அற்புதமான செய்திகள் எல்லாம் உண்டு. என்ன அப்படிப்பட்ட அற்புதமான செய்திகள் அப்படின்னு சொன்னா, மக்களை இல்லோன் மாதவன் அருளால் பெற்றோர் முதல்வனை என்று அவன் வளர்ப்ப, அந்த அரசன் வந்து அந்த பசு ஈன்ற மகனை தத்தெடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி மண்முக முனிவன் அப்படின்னு சொல்லுகிற அவரிடம் இருந்து அந்த குழந்தையை பெற்று அவன் வளர்க்கிறான் அப்படின்ற செய்தியை அம்மா ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. உலகம் போற்றும் உத்தமனாக அவன் திகழ்கிறான். அந்த உலகம் போற்றும் உத்தமனாக திகழ்பவனை அரசன் தத்தெடுக்கிறான். அப்படி தத்தெடுத்த பிறகு இவனும் வளர்ந்து அரசுரிமை பெறுகின்றான். அப்படி அரசுரிமை பெற்றவன் இன்னும் என்னென்னலாம் செய்கிறான் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றாங்க. அவனுடைய பிறப்பு பற்றி சொல்லும்போது, வெண்திரை தந்த அமுதை வானோர் உண்டு, அதுக்குள்ள மாறி வேற ஒரு இடம் வரும். ரொம்ப அற்புதமா புத்த பகவான் தோன்றும் போது இந்த உலகம் எப்படிப்பட்ட அறிகுறிகளை சந்தித்ததோ, நல்ல செயல்கள் எவ்வாறு தோன்றியதோ, அந்த செயல்கள் எல்லாம் இப்போது நிகழ்வதை பார்த்து மற்றோரெல்லாம் வியக்கிறார்கள். இது புத்த பகவான் தோன்றிய போது தோன்றிய அறிகுறிகள் இப்போது என்ன நிகழப்போகிறது என்று காத்திருக்கையில்தான் இந்த ஆபுத்திரன் வந்து அந்த பசுவினுடைய வயிற்றிலிருந்து உதயமாகிறான் அப்படின்ற அந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தியாக பார்க்கிறோம். அது கூட தன்னலம் பிறன் நலம் தொழ தான் சென்று எய்தி அதுக்குள்ள வேறொரு செய்தி வந்துடுச்சு. அதனால இப்படி ரொம்ப அற்புதமாக அந்த புத்த பகவானை நினைவுபடுத்தி ஏறக்குறைய புத்த பகவானுக்கு கொடுக்கின்ற அத்தனை மரியாதையுடன் இவன் பிறப்பையும் காட்டுகிறார்கள். அதுக்கு அடுத்தது நாம பார்க்கிறோம்னா ரொம்ப அற்புதமான செய்தியாக இவன் மக்களை இல்லேம் மாதவன் அருளால் பெற்றேம் புதல்வனை அப்படின்னு சொல்லி அந்த அரசன் வந்து இவனை தத்தெடுக்கின்ற காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, வெண்திரை தந்த அமுதை வானோர் உண்டுழி மிச்சிலை ஒழித்து வைத்தாங்கு வரன் ஓடு உலகின் வான்துயர் கெடுக்கும் அரண்வோடு ஒழித்தலாய் இழை தகாது என மாதவன் உரைத்தலும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த செய்தி அற்புதமாக இந்த வெண்திரை அந்த பார்க்கடலை கடைந்து எடுத்த ஆத்தை தேவெல்லாம் உண்ட பிறகு மிச்சத்தை வீணாகவே வைத்திருக்கிறார்கள், மற்றவருக்கு கொடுக்கவில்லை. அதுபோல நீயும் உன்னுடைய அந்த அமுத சுரபியை உன்னுடைய கையிலேயே வைத்திருக்கிறே, இது சரியான முறை அல்ல அப்படின்னு சொல்லுகின்ற அந்த இடம் இன்னும் அற்புதமாக அம்மையார் சுட்டி காட்டினார்கள். அதன் பிறகு தாயர் தம்மோடு தாழ்ந்து பல ஏத்தி கை கொண்டு எடுத்த கடவுள் கடிஞையோடு பிக்குணி கோலத்து பெருந்தெரு அடைதலும் ஒளித்து ஒருங்கு ஈண்டிய ஊர்குறுமாக்களும் மெலிந்து உகு நெஞ்சின் விடரும் தூர்த்தரும். இப்படி ரொம்ப அழகாக இந்த அம்மையார்னா மணிமேகலை இந்த பிச்சை பாத்திரம்னு சொல்லக்கூடாது, அமுத சுரபி, இந்த அமுத சுரபியை வீணாக வைத்திருக்கிறாயம்மா, இது வந்து சரியான செயல் அல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் ரொம்ப அற்புதமா சுட்டி காட்டினார்கள். இது வந்து வேறொரு நிலையை ஒப்பிட்டு பேசியிருப்பது ஒன்றை சுட்டி காட்டுவதே வேறொரு நிலையை, அது எனக்கு பெயர் சரியா ஞாபகம் வரல அம்மையார் சொன்னது. அதனால இந்திரன் உள்ளிட்ட தேவர்களை அவர்கள் பழித்து பேசுவது
அந்த பழித்து பேசி அதுக்கு அடுத்தது அவர்கள் போல நாம இருக்கலாமான்னு சொல்லுகிற மாதிரி இந்த பாத்திரத்தை சும்மாவே வச்சிட்டு இருக்கலாமாமா அப்படின்னு சொன்ன பிறகு பிகுனி கோலம் அப்படின்னா துறவு கோலம் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா அந்த மதத்துல அதாவது வந்து பௌத்தத்துல இப்படி பிக்னி அப்படின்னு சொல்றாங்க. அந்த துறவு கோலத்தை கொண்டு இவங்க பெரும் தெருவை அடைந்து என்ன சொல்றாங்கன்றத அம்மையார் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. பத்தினி ஒருவருடைய ஒழுக்கத்தில் சிறந்தவருடைய கையினால் அமுதத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொன்ன அந்த செய்தி அவள் மணிமேகலையினுடைய அந்த உயர்வை காட்டுகிறது. அப்படி அந்த உயர்வு காட்டிய அந்த இடத்தில் இன்னொரு செய்தியும் இருக்கிறது. இவளை சுற்றி எல்லோரும் சூழ்ந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது, உதயகுமாரன் உள்ளம் கொண்டு ஒலித்த மதுமலர் குழலால் வந்து தோன்றி பிச்சை பாத்திரம் கையின் ஏந்தியது திப்பியம் என்று சிந்தை நோய் கூற. ரொம்ப அழகாக சொல்லுகிறாங்க. இப்போ வந்து உதயகுமாரன் அடுத்தடுத்த காதையில வரப்போகிறான். உதயகுமாரனின் உள்ளத்தை கவர்ந்து சென்று மறைந்து போன மலர்கூந்தலை உடையவள்தான் இவள். இந்த தெருவில் இவ்வாறு தோன்றி பிச்சை பாத்திரத்தை கையில் ஏந்தியது பெரும் வியப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோருமே அவள் நினைத்திருந்தால் உதயகுமாரனுக்கு மனைவியாகி அல்லது வேறு விதத்தில் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு உற்று என்ன ஆயிருக்கலாம்னா பெரும் செல்வாக்கோடு இருந்திருக்கலாம். ஆனால் அவள் அதை விரும்பவில்லை. மணிமேகலையும் விரும்பவில்லை, மாதவியும் விரும்பவில்லை. அந்த விருப்பத்தை எல்லாம் துறந்தவளாக இருக்கின்றாள். ஆனால் ஒரு அரசன், இளவரசனுடைய மனதை கவர்ந்தவளாக இருக்கின்ற இவள் இப்போது கையில் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி நிற்கிறாளே, இது என்ன பெரும் வியப்பாக இருக்கிறது என்று பேசுகின்ற அந்த ஊர் மக்களினுடைய பேச்சு பெரிதாக தோன்றுகிறது. அது சிந்திக்க வேண்டிய ஒன்றாகவும் இருக்கிறது. மணமனை மருங்கில் மாதவி என்ற அணிமலர் பூங்கொம்பு அகம்மலி ஊவகையின் பத்தினி பெண்டிர் பண்புடன் இடும் பிச்சை ஏற்றல் பெருந்தகவு உடைத்து என குளன் அணி தாமரை கொழுமலர் நயப்பன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அவளுடைய அந்த பிச்சை பாத்திரத்துல நானு பத்தினி பெண்டிருடைய கையினாலதான் அந்த அமுதத்தை பெற வேண்டும் சொல்லி அவள் சொல்லுகிற அந்த செய்தி ரொம்ப அழகாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஒரு தனி ஓங்கிய திருமலர் போன்று வான்தரு கற்பின் மனை உரை மகளிரின் தான் தனி ஓங்கிய தகைமையல் அன்றோ ஆதிரை நல்லாகும் அவள் மனை இம்மனை நீ புகழ் வேண்டும் நேரிழையீர் என்று இங்க காயசண்டிகை என்கிற ஒருவள் ரொம்ப அழகாக அவளை, அதாவது மணிமேகலையை ஆற்றுப்படுத்துகின்ற அந்த தன்மை, அதுவும் யாரிடம் ஆற்றுப்படுத்துகிறாள்? ஆதிரை என்ற ஒரு பத்தினி பெண்டீரிடம் ஆற்றுப்படுத்துகிறாள். அந்த ஆதிரையினுடைய கதையையும் அம்மையார் ரொம்ப அழகாக குறிப்பிட்டார்கள். அதனால ஒரு தனி ஓங்கிய திருமலர் போன்று எல்லா மலர்களும் பூத்து இருக்கிறது, ஆனால் அதில் ஒரு மலர் வந்து உயர்ந்து காட்சியளிக்கிறது. அது எப்படி இருக்குமோ அந்த காட்சி, அது போல இங்க இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம், பெண்களோடு பெண்களாக இருந்தாலும் இவளுடைய ஒழுக்கம் சிறந்து தனித்து நிற்கின்றாள். வான்தரு கற்பின் மனை உரை மகளிரின் தான் தனி ஓங்கிய தகைமையில் அன்றோ அவள் அப்படின்னு சொல்லி ஆதிரையை ரொம்ப அழகாக குறிப்பிடுது. அழகாக இருக்கிறது. வடதிசை விஞ்சையன் மாநகர் தோன்றி தென்திசை பொதியில் ஓர் சிற்றியாற்று அடைகரை மாதவன் தன்னால் வல்வினை உருப்ப சாவம் துயர் உறும் வீவுயில் வெம்பசி வேட்கையோடு திரிதரும் காயசண்டிகை என்னும் காரிகை அப்படின்னு சொல்லி காயசண்டிகை அடுத்த காதையில் பேச இருப்பதை இந்த காதையிலேயே அறிமுகப்படுத்தி அவளுடைய அறிமுகம் ஆற்றுப்படுத்துவதாக இருக்கிறது. அவள் எந்த வகையில் ஆற்றுப்படுத்தினாள் என்பதை அடுத்த காதையில் நாம் சந்திக்க போகிறோம். அந்த காதையோடு அவளுடைய செய்தி இடம்பெற போகிறது. சான்றோர் பெருமக்களே, இப்படி
ரொம்ப அற்புதமாக இந்த செய்தியை நமக்கு அந்த கதை ஓட்டத்தை எங்கு தொடங்குகிறது, அது ஆபுத்திரனுடைய காதை, அவனுடைய வரலாறு எங்கு தொடங்குகிறது, அவனுடைய பிறப்பு எங்கு தொடங்குகிறதுன்னு சொல்லி அங்கு தொடங்கி அது நிறைவு பெறும் வரை மிகவும் அற்புதமாக எடுத்து கூறி ஆதிரையினுடைய தனித்திறமைகளை மிக அழகாக சுட்டிக்காட்டி அதோடு வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு சொல்லி நமக்கு சைவ திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளை இயற்றிய பெருமைக்குரியவர் யாருன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருஞான சம்பந்தர். அவர்தான் வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த செய்தியெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இங்க அற்புதமாக அந்த செய்திகளை ஒப்பிட்டு பேசிய விதமும், அந்த தொடர்ச்சி, அந்த பசிப்பினி அறுக்க வேண்டும், பசிப்பினி அப்படின்றது மறைய வேண்டும், பசிப்பினியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் வரை திருவிழா கோலங்களிலும் சரி, திருவிழா காலமாக இருந்தாலும் சரி, கோலமாக இருந்தாலும் சரி, அல்லது கும்பாபிஷேகம் இன்று வரை கடைபிடித்து வழங்கி வருகின்ற அந்த சிறப்புகளை எல்லாம் எடுத்துக்காட்டி அம்மையார் மிக அற்புதமாக நமக்கு காட்டியிருக்கிறார். அம்மையார் சார்பிலும் நன்றி மலர்களை தூவி நன்றி காணிக்கையை செலுத்தி சென்னை செந்தமிழ் மன்றமும் சூரிய தொலைக்காட்சியும் நன்றி மலர்களை தெரிவித்து மகிழ்கிறது. இன்றைய நிகழ்வை மிகவும் சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், ஆய்வாளர் நண்பர்களுக்கும் நன்றி மலர்களை தூவி நன்றியை காணிக்கையாக்கி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் என்று கூறி அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. மீண்டும் நாளை 7 மணிக்கு சந்திப்போம். நன்றி. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். நன்றிங்க ஐயா. யாரோ என்னுடைய லட்சுமி அம்மா என்னுடைய உரை கேட்கல, அது முதல்ல இருந்துதான் பேசுறேன். அனைவருக்கும் கேட்கலையோ? இல்லைங்க, தெளிவா கேட்டது எங்களுக்கு. தெளிவா கேட்டதுயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. ஒருத்தர் மட்டும் போட்டிருந்தாங்க, செய்தி போட்டிருக்கிறாங்க. நன்றி. அனைவருக்கும் ஒரு வேண்டுதல் என்னன்னா, பின்னூட்டம் கொஞ்சம் எல்லாருமே சிரமம் பாராமல் அதை நிறைவு செய்ய. நன்றி. வணக்கம். நன்றி. நன்றிங்கம்மா. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.